ஹலோ கைஸ், நம்ம சின்ன வயசுல ஏகப்பட்ட கார்ட்டூன் ஷோஸ் ஏகப்பட்ட அனிமேட்டட் ஷோஸ் கண்டிப்பாக பார்த்துருப்போம். அதில் நிறைய விஷயங்கள் நமக்கு புரிஞ்சிருக்கும். பட் ஆனால் அதில் குறிப்பிட்ட சில ஷோஸில் மட்டும் அதோட எபிசோடையும் தாண்டி அதில் கூட இன்ட்ரோ நம்மளுக்கு ஒரு பர்சனல் ஃபேவரட் அமைஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் இன்ட்ரோ ஆஃப் கார்ட்டூன் ஷோஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அது கண்டிப்பாக உங்களோட ஃபேவரட் கண்டிப்பாக இந்த வீடியோவில் அமைஞ்சிருக்கலாம். நிறைய நாஸ்டாலஜியா ஃபிலிம் கண்டிப்பாக இந்த வீடியோ கொடுக்குங்கிறது சொல்லிக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். திஸ் லேசரி யுவர் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த மாதிரி வீடியோக்கு நான் கண்டிப்பாக டிஸ்க்ளைமர் கொடுப்பேன். அது இந்த வீடியோ கொடுக்குறேன். அது என்னன்னா, இந்த டாப் ஃபீல்டில் கூட லிஸ்ட் எல்லாமே என்னோட பர்சனல் ஒப்பீனியனையும் தாண்டி அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு ஒரு நாஸ்டாலஜியா ஃபீல் இல்லை ஒரு எமோஷனல் மொமெண்ட் கிரியேட் ஆகும் அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரியான எமோஷனல் மொமெண்ட்டை கன்சிடர் பண்ணி நாஸ்டாலஜியா ஃபீல்ஸை கன்சிடர் பண்ணி தான் இந்த டாப் 5 லிஸ்ட்டு நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ டெக்னிக்கலி இருக்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் 5th பிளேஸில் வச்சிருக்க கார்ட்டூன் வந்து ஒரு காலத்தில் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேவரட்டான கார்ட்டூனாக அமைஞ்சிருந்தது. அதுதான் சோட்டா பீம். ஸோ இந்த சோட்டா பீம் பற்றி சொல்லணும்னா ஒரு காலத்தில் நம்மளுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக அமைஞ்சிருக்கும். இப்போ என்ன இழுத்து வச்சு அடிச்சாலும் ஒரு காலத்தில் நம்ம என்டர்டைன் பண்ணிச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதுக்குள்ள நிறைய நாஸ்டாலஜியா ஃபீல்ஸ் இருக்க தான் செய்யுது. முக்கியமாக சொல்லணும்னா இந்த படத்தில் அந்த இன்ட்ரோங்கிறது ஒரு சூப்பராக இருந்திருக்கும். இந்த சோட்டா பீமோட கேரக்டரை பற்றி பாடுற மாதிரி தான் முழுசாக இருக்கும். அவனோட பவர் என்ன, வீக்னஸ் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன, எபிலிட்டி என்னங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா இந்த கார்ட்டூனில் வந்து எல்லா பிஜிஎம்மே மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. கிர்மாடாக்கான பிஜிஎம்மாக இருக்கட்டும், கிருஷ்ணாக்கான டியூனாக இருக்கட்டும், அண்ட் நம்ம சோட்டா பீமுக்கான பிஜிஎம், முக்கியமாக சொல்லணும்னா ஏகப்பட்ட சைட் கேரக்டர்ஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு சீசனுக்குமே அந்த பிஜிஎம் மாத்திட்டே இருந்திருப்பாங்க. பட் ஆனால் ஐ திங்க் 19 சீசன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் 19 சீசன்லையுமே மாறாத ஒரு பிஜிஎம்னா ஸ்டில் நவ் அந்த இன்ட்ரோ தான் நினைக்கிறேன். ஸோ அந்த இன்ட்ரோ அவ்வளோ ஃபேமஸ் அண்ட் அவ்வளோ பெஸ்ட்டாக அமைஞ்சிருக்கும். முக்கியமாக அதை தமிழ் டப்பில் பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அப்போ அந்த கால தமிழ் டப் பற்றி நான் சொல்லியே தெரியணும், எல்லாமே அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்ட்ரோங்கிறது அவ்வளோ சூப்பராக எனக்கு பிடிச்சிருந்திருக்கும். அண்ட் நான் எனக்கு இந்த சோட்டா பீம்ங்கிறத விட அந்த இன்ட்ரோ ஒரு பர்சனல் ஃபேவரட்டாக அமைஞ்சிருக்கும். அது இப்போ வந்து சோட்டா பீமில் எடுத்து வச்சுருப்பாங்க லைவ் ஆக்ஷனில், அது வேற கதை. பட் அனிமேஷன் பார்க்கும்போது என்னோட ஒரு ஒன் ஆஃப் த பர்சனல் ஃபேவரட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் இந்த லிஸ்ட்ல நான் 4th பிளேஸ்ல வச்சிருக்கிறது கண்டிப்பாக நிறைய பேர் இதை மறந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கு. அதுதான் கிருஷ்ணா அண்ட் பல்ராம். இதுவுமே நம்ம சுட்டி டிவிலாம் பண்ணிருப்பாங்க. இதோட தமிழ் டப்பிங்குமே டாப் நாச்சாக இருக்கும். லிட்டரலி நான் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுவேன்னா, நம்ம சோட்டா பீமில் ஒரு கிருஷ்ணா கேரக்டர் பார்ப்பேன் தெரியுமா? ஸோ அந்த கேரக்டரோட ஸ்பின் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவேன். பட் லேட்டர் தான் தெரிய வந்துச்சு அது அப்படி எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அது அப்படியே இல்லைங்கிறது இப்பவுமே எனக்கு ஒரு கேள்விக்குறதா தான் இருக்கும். பட் ஆனால் இதோட இன்ட்ரோ வந்து உண்மையுமே நல்லாவே இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த கிருஷ்ணா கேரக்டருக்குன்னு ஒரு ஒன்லைனர் இருக்கும் தெரியுமா? அந்த ஸ்டோரியில் அந்த ஒன்லைனரை அப்படியே அந்த இன்ட்ரோ ஸ்டோரில் அப்படியே காட்டி இருந்திருப்பாங்க. அது உண்மையாக நல்லாவே இருந்திருக்கும். ஸோ மொத்தமாக அந்த கிருஷ்ணர் வந்து சின்ன வயசுலேருந்து வளர வரைக்கும் கூட அந்த ஒரு டைம்லனா அப்படியே அந்த ஒரு இன்ட்ரோலே காட்டியிருந்திருப்பாங்க. அதுக்கு உங்க போட்டு மியூசிக்கும் சூப்பராகவே இருந்திருக்கும். அண்ட் இதில் வரக்கூடிய நிறைய எபிசோட்ஸ்லாம் ஸ்டில்லும் எனக்கு அந்த மைண்ட் பிளாக்ல ஞாபகம் இருக்கு. இவர் மணல் தின்னுட்டு வாய் திறக்கும் போது அந்த வாயில வந்து உலகமே அவங்க அம்மாவுக்கு தெரியற விஷயங்கள் இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் ஸ்டாக்காக நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி இந்த இன்ட்ரோ வந்து மற்ற கிருஷ்ணா ப்ராஜெக்ட்ஸோட ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். லைக் லிட்டில் கிருஷ்ணாவாக இருக்கட்டும், இல்லை ரோல் நம்பர் 21 சொல்லி அதுவும் கிருஷ்ணாவோட ஸ்டோரி தான். ஸோ அதெல்லாம் தாண்டி இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக அமைஞ்சதுக்கான காரணம் இது இந்த சாங் கேட்கும்போது அது ஒரு சோல்ஃபுல் பீலிங் இருக்கும். அந்த ஒரு ஃப்ளூட் மியூசிக் வருமே, அதெல்லாம் மறக்க முடியுமா? அந்த ஒரு மியூசிக்கே நான் அடிக்டட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த ஒரு மியூசிக்காகவே இந்த சீரீஸில் உட்காந்து பார்த்தவன் அந்த அளவுக்கு இது எனக்கு ஒரு பர்சனல் ஃபேவரட் அமைஞ்சிருக்கும். ஸோ அடுத்து வந்து நான் 3rd பிளேஸ்ல வச்சிருக்கிறது வந்து இது வந்து ஒரு கார்ட்டூனோட அனிமேஷன் ஷோவோட இன்ட்ரோ கிடையாது, ஒரு சேனலோட இன்ட்ரோ. அதான் சுட்டி டிவி. ஸோ சுட்டி டிவியோட இன்ட்ரோ பற்றி பார்த்தீங்கன்னா, நான் எப்படி ஒரு கார்ட்டூனோட இன்ட்ரோ இல்லை கார்ட்டூன் சீரீஸையோ இல்லை அனிமேட்டட் ஷோஸையோ ஃபுல்லாக உட்காந்து ஒரு இன்வால்வோட ஒரு ஆர்வத்தோட பார்ப்பேன் தெரியுமா? ஸோ அந்த ஒரு இன்வால்மெண்ட்டோடையும் அந்த ஒரு ஆர்வத்தோடையும் இந்த சுட்டி டிவியோட அந்த இன்ட்ரோவை பார்த்துட்டு இருப்பேன். எங்கே வரைக்கும் அந்த சுட்டி டிவி இது எங்கள் ஏரியான்னு சொல்கிற வரைக்கும் அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அனிமேஷன் ஸ்டைலாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபன்னாக அவங்க கன்வின்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் அதில் வரக்கூடிய பிஜிஎம் சாங்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அதில் அந்த நேரமாக வச்சு சுட்டிக்குன்னா அந்த ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து இது எங்கள் ஏரியா அப்படின்னு சொல்லி முடிக்கிற வரைக்கும் அது கன்சூமட்டாமல் பார்த்த சமயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குது. அந்தளவுக்கு எனக்கு ஒரு பர்சனல் ஃபேவரட் அமைஞ்சிருக்கும். முக்கியமாக சொல்லணும்னா அந்த சுட்டி டிவியோட அந்த இன்ட்ரோ இருக்குல்ல, அதை பார்க்கறதுக்காகவே நிறைய அனிமே கார்ட்டூன்ஸ்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் அதை கிரியேட் பண்ணி கொடுத்துருந்துருக்கு. அந்த அளவுக்கு அது ஒரு பர்சனல் ஃபேவரட் அமைஞ்சிருக்கும். அண்ட் whoever animated shit, whoever music this, எவன் அதுக்கு வாய்ஸ் கொடுத்தாங்க எல்லாருமே அவங்களோட மாஸ்டர் பீஸை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சின்ன விஷயத்தை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்பயும் பார்க்கும்போது அந்த ஒரு எனர்ஜியும் புத்துணர்ச்சியும் வந்துட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் இந்த பர்ஃபெக்ட் இந்த இன்ட்ரோ இருக்குது தெரியுமா? இந்த இன்ட்ரோ பற்றின உங்களோட கண்டிப்பாக நான் கேட்டே ஆகணும். அதே மாதிரி கமெண்ட் சொல்லிட்டு போங்க. எங்க ஏரியா
நான் செகண்ட் பிளேஸ்ல வச்சிருக்க அந்த கார்ட்டூன் எதுன்னு கேட்டீங்கன்னா மிஸ்டர் பீன். ஸோ இந்த மிஸ்டர் பீன் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருந்திருக்கும். அண்ட் அதே மாதிரி ஒரு 4 சீசன் தான். அண்ட் இந்த மிஸ்டர் பீனோட அந்த இன்ட்ரோவை இன்னும் கொஞ்சம் எனக்கு பர்சனல் ஃபேவரட்டாக மாற்றுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இன்ட்ரோவில் எந்த ஒரு அந்த டைலாக்ஸ் இருக்காது, சாங்ஸாக அதாவது வேர்ட்ஸாக எதுவுமே இருக்காது. அண்ட் அதே மாதிரி டப்பிங்கும் இருக்காது. இது மொத்தமாகவே அந்த சீரிஸ் வந்து ஒரு ஆக்ஷன் பேஸ்டு தான் ரன் ஆகும். முக்கியமாக சொல்லணும்னா இதில் வந்து நிறைய பேர் பேசுவாங்க, ஆனால் அந்த நம்மளுக்கு இங்கிலீஷில் சின்ன வயசில் அது புரியாமலாம் இருக்காது. கண்டிப்பாக எல்லா விஷயமே புரியும். ஸோ அந்த லாங்குவேஜ் பேரியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உடச்சி எல்லா ஆடியன்ஸாலையுமே விரும்பப்பட்ட ஒரு சீரிஸ் தான் இந்த மிஸ்டர் பீனும் சரி, இதோட ஒரிஜினல் வேர்ஷனான அந்த லைவ் ஆக்ஷன் மிஸ்டர் பீனுமே சரி. ஸோ அதெல்லாமே அவ்வளோ சூப்பராக அமைஞ்சிருக்கும். ஸோ யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு இதோட பர்சனல் ஃபேவரட் தான். அண்ட் முக்கியமாக இதில் வந்து அந்த சாங்ஸ் எல்லாம் இருக்காது இல்லையா. ஸோ முக்கியமாக நம்ம மிஸ்டர் பீன் அண்ட் டெடி, அவர் டெடி 2 பேர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி பீட் போட்டு ஒரு பிஜிஎம் போட்டுட்டு இருக்கும். அண்ட் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது கேட்டீங்கன்னா, கடைசியில் அந்த ஓனர் வந்து ஹவுஸை லாக் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் மொத்தமாக இருட்டாயிரும், நம்ம மிஸ்டர் பீனோட கண்ணு மட்டும் பிளிங்க் ஆகல. அந்த சீக்வன்ஸ் எனக்கு இந்த இதில் ரொம்ப பிடிச்ச சீக்வன்ஸ். ஸோ அதெல்லாமே சூப்பராக இருந்திருக்கும். பிஜிஎம் மட்டுமே வச்சு ஒரு இன்ட்ரோ கிரியேட் பண்ணி அதை மாஸ்டர் பீஸாக மாற்றுறதெல்லாம் வேற ரகம். ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிற அந்த அனிமே கண்டிப்பாக நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. பெரிய கமர்ஷியல் விஷயம்னால தட்ஸ் பென்டன். ஸோ பென்டன் தான் என்னோட பர்சனல் ஃபேவரட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். என் சேனலில் ரிப்பீட்டாக பார்த்துட்டு எல்லாருமே தெரியும், இந்த மாதிரி அனிமே கண்டென்ட் போடுறேன்னா டாப் பண்ணி யார் பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பென்டனோட இன்ட்ரோவை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது ரொம்பவே பர்சனல் ஃபேவரட்டாக இருக்கும். முக்கியமாக அதில் இருக்கக்கூடிய மியூசிக்காக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய அனிமேஷனாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் டப்பிங்காக இருக்கட்டும், எல்லாமே டாப் நாச்சாக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி இது குறையே சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கிளாசிக். அண்ட் கிளாசிக்னு சொல்ல சமயத்தில் நான் ஏலியன் ஃபோர்ஸுமே இந்த லிஸ்ட்டில் வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஏலியன் ஃபோர்ஸோட இன்ட்ரோவுமே சூப்பராக இருந்திருக்கும். முக்கியமாக அதுவுமே அவ்வளோ பர்சனல் ஃபேவரட்டாக அமைஞ்சிருக்கும். ஸோ முக்கியமாக சொல்லணும்னா கிளாசிக் ஒரு 3 சீசன், ஏலியன் ஃபோர்ஸ் ஒரு 3 சீசன், அண்ட் முக்கியமாக அல்டிமேட் ஏலியன் சொல்லி ஒன்று போயிருக்கு. ஸோ அதோட இன்ட்ரோவும் இதோட இன்ட்ரோவும் ஒன்று தான். அதே மாதிரி ஓம்னிவர்ஸோட இன்ட்ரோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஆனால் அதுக்கப்புறம் அவர் கூட எதையுமே நான் ஏற்றுக்க மாட்டேன். அதே மாதிரி இப்போ ஒன்று ரன் ஆகிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் நான் கணக்கிலே சேர்த்துக்க மாட்டேன். ஏலியன் ஃபோர்ஸோட முடிஞ்சுது அதெல்லாம். அதுக்கப்புறம் எனக்கு பெருசாக எதுவுமே பிடிக்கல. பட் கம்மிங் டு த பென்டன் கிளாசிக் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்ட்ரோக்காகவே உட்காந்து அந்த சீரிஸை பார்த்துட்டு இருப்பேன். காலையில் ஸ்கூலுக்கோ கிளம்பும்போது இல்லை சாயந்தரம் அந்த டியூஷன் முடிச்சுட்டு வரும்போதோ சரி, இந்த இன்ட்ரோவை மட்டும் எப்படியா பார்த்துடணும். எபிசோட மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அந்த இன்ட்ரோ பார்த்துட்டோங்கிற ஒரு ஆர்வத்தோட வந்து அதை பார்த்துட்டு இருப்பேன். ஒரு கேட்சான ஆர்வத்தை, அந்த ஒரு இன்வால்மெண்ட்டை இந்த சீரிஸ் தான் பிடிச்ச அப்படிங்கிற சொல்லலாம். அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா ஒரு சைஃபை சீரிஸ் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் யார் நினச்சி பார்த்துட்டு இருப்பேன். அண்ட் அதே மாதிரி இப்படி கொடுத்துட்டு இருந்த ஒரு சீரிஸ் பிற்காலத்தில் ஒரு பரதேசியால் கெட்டு போன பார்த்துட்டு இருந்திருப்பா. ஸோ இது போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே போனோம்னா ரேண்ட் மோடுக்கு மாதிரி ஒருத்தங்களை தூச்சி அடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த நாஸ்டால்ஜியா ஃபீல்னாலேயே. WB சரி, ஓகே, அதெல்லாம் விட்டதுலன்னா என்னோட பர்சனல் ஃபேவரட்ல டாப் 1 இருக்கிறது பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ் அண்ட் பென்டன் கிளாசிக் வெர்ஷன் தான். ஸோ இப்படி தான் இதான் அந்த டாப் 5 லிஸ்ட் வீடியோ சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ஸோ வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த டாப் 5 லிஸ்ட்டில் உங்களோட ஆர்டரையும் தாண்டி நீங்கள் இன்னும் நிறைய சீரிஸ் பார்த்துருக்கலாம். அண்ட் நானே இதில் வந்து நிறைய முக்கியமான சீரிஸை மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக காமிச்சு சொல்லிப்பாங்க. நிறையவே என்கிட்ட கண்டென்ட் இருக்குது. பார்ட் 2 வேணுமா கண்டிப்பாக காமிச்சு சொல்லுங்கள். எனக்கு பார்ட் 2 கண்டென்ட் இருக்குது. உங்களோட ஒப்பீனியனை பொறுத்து நான் பார்ட் 2 ட்ரை பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோஸ் பற்றி தரச்சு கண்டிப்பாக காமிச்சு சொல்லுவாங்க. ஏதாவது ஃப்ளாஸ் இருந்தாலும் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் அதே மாதிரி காமிச்சு சொல்லுங்க. அதை வச்சு நான் அடுத்த வீடியோ இன்னுமே இம்ப்ரூவ் பண்ண எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இந்த வீடியோ வந்து எப்படிங்கன்னா, ஒன்று வந்து இந்த டாப் வீடியோ வந்து நான் சாட்டர்டே சண்டே தான் போடுவேன். ஏன்னா இப்போ தேர்ஸ்டே போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிட்டரலி நான் ஒரு ரெண்டு ஸ்பெஷல் வீடியோ கிட்ட ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த 2 வீடியோவுமே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால நான் என்னால் சாட்டர்டே போட முடியாது. ஸோ இன்றைக்கே நான் போட்டுறேன். ஸோ சண்டே ஆர் மண்டே ஒரு வீடியோவும், நியூ இயர்க்குள்ள இன்னொரு வீடியோவும் சேர்ந்து ஒரு 2 ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்கு தேடி வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால தான் நான் அதை ப்ரீபான் பண்ணி இன்னைக்கு போட்டேன். ஸோ உங்களால் முடிஞ்சால் அந்த 2 வீடியோ என்னங்கிறத கண்டிப்பாக கெஸ் பண்ணிட்டு போங்க. ஒன்று வந்து ரெகுலராக அந்த மாதிரி இயரண்டில் போடுறது. இன்னொரு முக்கியமானது, நம்ம சேனலில் எப்பயுமே வழக்கமாக ஒரு வியூஸ்லாம் அவர் இழுத்து வச்சு ஒரு கண்டென்ட் போட்டு போயிருவேன். என்னோட ஃபேவரட் ஷோவுமே அது. ஷோ பற்றின ஒரு கண்டென்ட் தான். முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள், முடியலனா வீடியோ போடும்போது நானே சொல்கிறேன். தட்ஸ் இட். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் முடிஞ்சால் நான் கொடுத்த அந்த 2 விஷயம் கண்டிப்பாக கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள் எந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதே மாதிரி இதுக்கு மேலே அந்த வீடியோ விழுக்க ட்ரை பண்ணல, அது அவ்வளோ மாதிரி ஃபீல் ஆகிடும். ஸோ இதை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ வழக்கமாக சொல்கிற ஒரு வீடியோ ஒரு டைலாக் கூட முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு டிஸ்கிளைமர் சந்திக்கிறேன். லேசர் ரிவர்ஸ் ஷைனிங் ஆஃப் டாடா. பை.